ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகாபெரியவா சரணம். வரும் ஜனவரி 29 புதன்கிழமை தை அமாவாசை. இந்த ஒரு இலைய தண்ணீரில் போட்டு வைக்கிறது மூலயமா உங்களுக்கு எல்லா விதமான அதிர்ஷ்டங்களும் தானாக தேடி வரும். பித்ரு சாபம் எதுவும் இருந்துச்சுன்னா அதெல்லாம் விலகி ஓடுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை இது ஏற்படுத்தும். அது என்ன இலை, அதை எப்படி பயன்படுத்தணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன இலையை தண்ணீரில் போட்டு வைத்து என்ன மாதிரியான வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். ஒரு மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப சிறப்பு வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒரு நாள். அமாவாசை மாதிரியான நாட்களில் இந்த பிரபஞ்சத்தோட சக்தி அப்படிங்கிறது ரொம்ப மேலோங்கி இருக்கும். அதுலேயும் வருஷத்தில் வரக்கூடிய 3 முக்கியமான அமாவாசைகள், ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, அதைத் தொடர்ந்து இப்போ வரக்கூடிய தை அமாவாசை. இந்த 3 அமாவாசைகள்லையும் நீங்கள் உங்களுக்கு பித்ருக்களுக்கான வழிபாடு செய்கிறது, பித்ருக்களுக்கான தர்ப்பணம் கொடுக்கறது, பித்ரு சாபம் நீங்கிறதுக்கான வழிபாடு செய்கிறது, இது எல்லாத்தையும் நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கலாம். இந்த வருடம் தை அமாவாசை புதன்கிழமை வந்திருக்கு. புதன்கிழமை ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நாள். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. பொதுவாக புதன்கிழமைய விநாயக பெருமானுக்கு உகந்த நாளாகவும், இன்னொரு பக்கம் புத்திகாரகனா அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானுக்கும் உரிய ஒரு நாள். இந்த புதன் பகவான் புத்திகாரகன் தான் நம்மளோட தொழிலில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தக்கூடியவர். அதே மாதிரி ஆஃபீஸில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்க மேலதிகாரிகிட்ட நல்ல பேர் வாங்கிறதுக்காகவும், அது மூலயமா அவங்க திறமையை வெளிப்படுத்தி பதவி உயர்வு, உத்தியோக உயர்வு, ஊதிய உயர்வு கிடைக்கிறதுக்கான வழிவகையை ஏற்படுத்தக்கூடியவர் இந்த புத்திகாரகன். அதாவது திறமை அதிகமாக இருந்தால் எந்த வேலையை செஞ்சாலும் அதில் நம்ம முன்னேற முடியும். அப்படிப்பட்ட திறமையை நமக்கு வேலையில் செய்யக்கூடிய தொழிலில் வாரி வழங்கக்கூடியவர் இந்த புதன் பகவான். இந்த வருடம் ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை வந்திருக்கு. எத்தனை மணிக்கு அமாவாசை திதி பிறக்குது அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஜனவரி 29ஆம் தேதி தை அமாவாசை திதியாக இருந்தாலும் 28ஆம் தேதி இரவு, அதாவது செவ்வாய்க்கிழமை இரவு 8:09 அமாவாசை திதி பிறந்துடுது. அது புதன்கிழமை ஜனவரி 29ஆம் தேதி இரவு 7:21 வரைக்கும் இருக்கு. அன்றைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதால காலையில் 7:30 9 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் யமகண்டம். மதியம் 12 1:30 வரைக்கும் நேரம் ராகு காலம். இந்த 2 நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் நீங்கள் பித்ருக்களுக்கான வழிபாடு செய்யறது, தர்ப்பணம் கொடுக்கறது, இது எல்லாத்தையும் செஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு காலையில் சரியா 6 7 இந்த 1 மணி நேரத்தில் தர்ப்பணம் கொடுக்கலாம். அதை விட்டால் காலையில் 9:30 10:30 இந்த 1 மணி நேரத்தை பயன்படுத்திக்கலாம். இது தர்ப்பணம் கொடுக்கறதுக்காக. முன்னோர்களுக்கு பித்ருக்களுக்கு படையல் போட்டு வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா மதியம் ஒரு 1:30 மேலே செய்யறது விசேஷம். படையல் போடும்போது என்ன விதமான காய்கறிகளை சமைத்து படையல் போடணும், அதுவும் முக்கியமாக இந்த 4 விதமான காய்கறிகள் கட்டாயம் இடம்பெறணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சேனலை இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதுக்கான வீடியோஸை நம்ம சேனலில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இன்னொரு பக்கம் கணவர் இருக்கக்கூடிய பெண்கள் கட்டாயம் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. நீங்கள் உங்களோட மாமனாருக்காகவோ மாமியாருக்காகவோ உங்கள் அப்பா அம்மாவுக்காகவோ நீங்கள் பித்ரு வழிபாடு செய்யணும்னா அவங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை சமைத்து படையல் போடலாம். ஆனால் எள்ளு தண்ணீர் இறைத்து நீங்கள் தர்ப்பணம் கொடுக்கக்கூடாது. காலை நேரம் முழுக்க பித்ரு சாபம், பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கறது இதுக்காக பயன்படுத்திக்கிட்டு மாலை நேரங்களில் கோவிலுக்கு போயிட்டு இறை வழிபாடு செய்யறதும் ரொம்ப முக்கியம். இது போக இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த இலை இருக்குல்ல, இந்த இலை தன ஆக்ரோஷ்ண மூலிகை. எல்லா விதமான சக்திகளையும் தனக்குள்ளே இழுத்து வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு இலை தான் இந்த இலை. அது என்னன்னா கொத்தமல்லி இலை. இந்த கொத்தமல்லி இலையை நீங்கள் உங்கள் வீட்டோட பூஜை அறையிலையோ இல்லை உங்கள் வீட்டோட மெயின் ஹால்லையோ இப்போ நான் சொல்லக்கூடிய வழிபாட்டு முறையில் நீங்கள் தயார் செய்து வைக்க போகிறீங்க. பொதுவாக இந்த கொத்தமல்லி வேர் இருக்குல்ல, இது அந்த காலத்தில் ராஜாக்கள், பெரிய மிராசுதாரர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னா அந்த கொத்தமல்லி இலையோட வேர் இருக்குல்ல, செடியோட வேர், அதை கிள்ளி அதை தாயத்தை பண்ணி போட்டுப்பாங்க. அது மூலயமா தங்களுக்கு வரக்கூடிய பேரு புகழ் எல்லாமே தானாக தங்கள் பக்கம் வசியமாகும் அப்படிங்கிறது தான் அதுக்கான அர்த்தமா. ஆனால் இந்த இடத்துல நாம் கொத்தமல்லியோட வேரை பயன்படுத்த போகிறது கிடையாது, கொத்தமல்லியோட இலையை பயன்படுத்த போகிறோம். இது ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம். சின்னதாக ஒரு பவுல் ஒன்று எடுத்துக்கோங்க. பீங்கான் பவுல், கண்ணாடி பவுல் எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக் தவிர மற்ற எதை வேணால் பயன்படுத்திக்கலாம். ஜனவரி 28ஆம் தேதி இரவு 8 மேலாமே அமாவாசை தேதி பிறந்துட்டதால ஜனவரி 29ஆம் தேதி காலையில் ஒரு 6 ஜனவரி 29 இரவு 7 வரைக்கும் எப்போனாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். சின்னதாக ஒரு கண்ணாடி பவுலோ இல்லை ஏதாவது ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுல் நிரம்புற அளவுக்கு தண்ணி பிடிச்சி வச்சுக்கோங்க. அதில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி ஒரே ஒரு கொத்தமல்லி இலையை போட்டு பூஜை அறையில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடணும். வச்சுட்டு உங்களோட எல்லா கடவுளையும் மனசார வேண்டிக்கிட்டு
அதுக்கப்புறமா உங்கள் பித்ருக்களையும் மனசார வேண்டிக்கோங்க. இப்போ பவுலில் தண்ணீர் பிடிச்சி அதில் கொத்தமல்லி இலை போட்டிருக்கீங்களே, இந்த ஒட்டுமொத்த அமைப்பையும் எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் வீட்டோட ஹாலில் நீங்கள் வச்சிடணும். ஹாலில் கால் படாத இடத்துல எங்கே வைக்க முடியுமோ, உங்கள் நடமாட்டம் இருந்தாலும் அது கால் படாத மாதிரி இடத்துல இருக்கணும். டேபிள்லையோ டீப்பாயிலையோ சேர் மேலேயோ கூட நீங்கள் பவுலில் தண்ணீர் பிடிச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி இலையை போட்டு வச்சுடைய அமைப்பை ஹாலில் கொண்டு போய் வச்சுட்டு நீங்கள் உங்களோட அன்றாட வேலையில பார்க்கலாம். இப்போ ஜனவரி 29 புதன்கிழமை காலையில் ஒரு 9-10 மணிக்கு வைக்கிறீங்கன்னா, ஜனவரி 29 நாள் முழுக்க, அதுக்கப்புறம் இரவு முழுக்க அது அப்படியே இருக்கட்டும். நீங்கள் பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்தும் போது, படையல் போடும்போது, தர்ப்பணம் கொடுக்கும்போது கட்டாயம் உங்களை தேடி உங்கள் பித்ருக்கள் உங்கள் வீட்டுக்கு வருவாங்க. அப்போ இந்த தண்ணீரில் வைத்திருக்கக்கூடிய இந்த இலை இருக்குல்ல, இந்த இலை அவங்களோட ஆசீர்வாதத்தை உங்ககிட்ட உள்வாங்கிக்கும். அதே மாதிரி பித்ருக்கள் உங்களுக்கு என்னதான் ஆசீர்வாதம் கொடுத்தாலும் அந்த சாபம் நீங்கிறதுக்கான தடை எதுவும் இருந்துச்சுன்னா, அந்த தடையை இந்த தண்ணீரில் போட்டு வைத்திருக்கக்கூடிய இந்த கொத்தமல்லி தன் பக்கம் இழுத்துக்கும். அது மூலயமா உங்களுக்கு வரக்கூடிய கெடுதல்கள் எல்லாத்தையும் அது உள்வாங்கிட்டு பித்ரு சாபம் பித்ருவுடன் தீர்க்கறதுக்கான எல்லா வழிவகைகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வரக்கூடிய பித்ருக்களும் நீங்கள் படைத்து வைத்திருக்கக்கூடிய படையில சாப்பிட்டுட்டு நீங்கள் தர்ப்பணம் கொடுத்துருக்க விஷயங்களை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு அருளாசி வழங்கிட்டு போவாங்க. நல்லது மட்டும் உங்களுக்கு சேரும். இப்போ ஜனவரி 29 பகல் முழுக்க வைக்கிறீங்க, இல்லை ஜனவரி 29 மாலை நேரத்தில் வைக்கிறீங்கன்னா, ஜனவரி 29 புதன்கிழமை இரவு முழுக்க இந்த தண்ணீரோட அமைப்பு அப்படியே இருக்கட்டும். மறுநாள் ஜனவரி 30 வியாழக்கிழமை இந்த தண்ணீரையும் அந்த தண்ணீரில் போட்டு வைத்திருக்கக்கூடிய அந்த கொத்தமல்லி இலை, இந்த 2 அமைப்பையும் அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு கால் பட இடத்துல தண்ணீரில் செடியில் விட்டுருங்க. அவ்வளவுதான் இந்த பரிகாரம். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான பரிகாரம் மாதிரி தெரியும். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த கொத்தமல்லி அப்படிங்கிறது ஒரு தன ஆக்ரோஷ்ன ஒரு மூலிகை. எந்த ஒரு விஷயத்தையும் தங்கள் பக்கம் ஈர்த்து வைத்து அது மூலயமா நல்லதை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் இந்த கொத்தமல்லி. அதே மாதிரி அந்த காலத்தில் ராஜாக்கள் இந்த கொத்தமல்லி வேற தாயத்து செஞ்சு அவங்களோட பாதுகாப்பு அரணா பயன்படுத்தியிருக்காங்க. இப்படி சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு கொத்தமல்லி இலையை வைத்து பல மகத்துவமான விஷயங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பிரமிப்பாக தான் பார்க்கணும். இதை செய்யறதுக்கு குறைந்தது ஒரு 5 நிமிடத்துலேருந்து 10 நிமிடம் தான் செலவாகும். ஆனால் இது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படிங்கிறது அதிகம். அதே மாதிரி ஜனவரி 29 புதன்கிழமை தை அமாவாசை தினத்தில் உங்கள் கையால் நீங்கள் தானம் செய்யணும். இந்த தானம் அந்த தானம்னு குறிப்பிட்டு பண்ணாமல் உங்களால் என்ன தானங்கள் செய்ய முடியுமோ அந்த தானத்தை கண்ணை மூடிட்டு செஞ்சிடுங்க. அமாவாசை தினங்களில் நீங்கள் செய்யக்கூடிய தானம் உங்கள் தலைமுறையவே காக்கும். குறிப்பாக அன்றைய தினம் புதன்கிழமை அப்படிங்கிறதால பசுமாட்டுக்கு உங்கள் கையால் என்ன தானம் வேணால் கொடுக்கலாம். முடிஞ்சால் பச்சை பயிரை ஊற வைத்து அதில் கொஞ்சமாக வெல்லம் கலந்து அதை பசுமாட்டுக்கு தானமாக கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா பச்சை பயிரை வாங்கி அதை நீங்கள் ஊற வைத்து தயார் செய்ய முடியலையா, பசுமாட்டை வைத்திருக்கிறவங்களுக்கு பராமரிக்கிறவங்கள்ட்ட அவங்க போய் கொடுத்தீங்கன்னா அவங்க பச்சை பயிரை என்றைக்காவது ஒரு நாள் கட்டாயம் இந்த பசுமாட்டுக்கு கொடுப்பாங்க. பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக புதன்கிழமை 29 கொடுக்கறது மட்டும்தான் கணக்கு. அதை ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா அதை அவங்க எப்போ பயன்படுத்தினாலும் அதோட புண்ணிய கர்மாக்கள் உங்களை தான் சேரும். ரோட்டில் யாராவது கஷ்டப்படுறாங்கன்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் அவங்க உதவின்னு கேட்கும்போது கொடுத்துருங்க. இன்னொரு பக்கம் எவ்வளோ பேர் முதியவர்கள் ரோட்டு ஓரங்களில் அமாவாசை தினங்களில் காய்கறிகள், கீரை, பழங்கள்னு சொல்லி விற்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் வாங்குறீங்கன்னா கொஞ்சம் கூட பேரம் பேசாமல் அவங்க சொல்லக்கூடிய விலையை கொடுத்து வாங்கிட்டு வாங்க. அப்படி உட்கார்ந்து வியாபாரம் செய்யக்கூடிய அந்த முதியவர்கள் மூலியமாக கூட உங்களோட பித்ருக்கள் உங்களை சேர்வதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை மறந்துடாதீங்க. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.